இன்றைக்கு இந்த பதிவில் ஆரஞ்சு பீல் பவுடர் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆரஞ்சு பீல் பவுடர் ரொம்ப அற்புதமான ஒரு சருமத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். எண்ணெய் பசை அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஆரஞ்சு பீல் பவுடரை பயன்படுத்தலாம். ஆரஞ்சு பீல் பவுடர்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, அதனால் சொல்கிறேன். இந்த ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு சுளைகளை எல்லாம் சாப்பிட்ட பின்னாடி அதன் தோலை எடுத்து காய வைத்து பொடியாக்குவது, எந்த விதமான ஒரு கெமிக்கலும் சேர்க்காமல் இயற்கையாக பயன்படுத்தினோமே ஆனால் அதனுடைய பலன்கள் ரொம்ப நல்லா இருக்கும். லெமன் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் நீங்கள் எடுத்து பாருங்கள், சருமம் எப்பொழுதுமே நல்லா இருக்கும். காரணம் என்னென்னா, சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெயை அது கட்டுப்படுத்தும். அதனால் லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தாங்கன்னா இந்த பிம்பிள் இருக்கிறவங்க, இல்லை ஆயில் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 ஜூஸையும் எடுத்துக்கிட்டாங்க. அது கூட சாத்துக்குடி, இந்த 3ஐயும் சரிவர ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டோம். குறிப்பாக இந்த லெமன் ஜூஸை ஒரு நாளைக்கு 2 முறை எடுத்துக்கிட்டாங்கனாலே அதில் அதிகமான ஊட்டச்சத்தும் இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்துக்கு லெமன், பூண்டு, இஞ்சிலாம் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் இந்த லெமன் சேர்த்துக்கிறதுனால நமக்கு இந்த சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் போகும், இம்ப்யூரிட்டிஸ் அது போகும், அப்புறம் டெட் செல்ஸ் எல்லாம் போகும். சருமத்தில் அதிகப்படியாக எண்ணெய் பசை, கொழுப்பு, அப்புறம் பிம்பிள்ஸ் இருந்தால் அது போகும். அதே போல் ஆரஞ்சுலேயும் அதிகப்படியாக பலன்கள் இருக்குது. இந்த லெமனில் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி ஆரஞ்சுலேயும் இருக்குது. ஏன்னா சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம். அதனால் இந்த எண்ணெய் பசை அதிகமாக இல்லாமல் சருமத்தை பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு, சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்காக இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. சரி, நீங்கள் ஆயில் அதிகமாக இருந்தால் பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஆயில் அதிகமாக இல்லை, கொஞ்சோண்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாரத்திற்கு ஒரு முறை பேக் போடலாம். நிறைய எண்ணெய் வழிஞ்சுக்கிட்டே இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்திற்கு ஒரு 3 நாளாவது இதை பேக் போடணும். இல்லை எங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்ங்க, மூக்கில் மட்டும் எண்ணெயாக வடியும், இங்கெல்லாம் வறட்சியாக இருக்குங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லை எங்களுக்கு இங்கே மட்டும் எண்ணெய் பளபளன்னு இருக்கும், எண்ணெய் நிறைய வடியுது, மற்ற இடத்துல எல்லாம் காஞ்சு போய் இருக்குது, அதாவது காம்பினேஷன் ஸ்கின் அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே எண்ணெய் வழிஞ்சுக்கிட்டே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் பேக் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும். இதை எது கொண்டு பேக் போடணும், அதாவது என்ன பொருள் சேர்க்கணும், அதில் தண்ணி சேர்க்கணுமா, என்ன சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் தரேன். ஒன்று ரோஸ் வாட்டர், 2வது ரோஸ் வாட்டர் ரொம்ப நல்ல பலனை தரும். அதை விட நல்ல பலனை தரக்கூடியது ஆலோவேரா ஜெல். அதுவும் எங்களுடைய வீஹா ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தி பாருங்கள். அது தூய்மையானது, எந்த விதமான ஒரு கெமிக்கலும் சேர்க்காதது. அது வாங்கி பயன்படுத்தினவங்க அத்தனை பேருமே அதற்கு ஒரு எப்படி சொல்லுவாங்க, அதுதான் வேணும், வேறு எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூய்மையானது, ஜெல்லாம் அவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்கும் அதில். அதனால் ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம். முதன்மையாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் பயன்படுத்த பாருங்கள். அடுத்தது ரோஸ் வாட்டர், அது 2ம் எங்ககிட்ட இல்லைங்க, வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 3rd ஆப்ஷனாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஒரு திக் பேஸ்ட் பண்ணிவிட்டு முகத்தில், கழுத்தில், ஏன்னா அது நிறமும் கொடுக்கும். இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் நமக்கு இயற்கையாக ப்ளீச் பண்ணும். இந்த ப்ளீச் க்ரீம்லெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கையாக கெமிக்கல் சேர்ப்பாங்க. இல்லை நீங்கள் ஃபேஷியல் ப்ளீச்சிங் எல்லாம் எங்களுக்கு கெமிக்கல் இல்லாத பொருள்கள் கொண்டு செய்யுங்க, ஃப்ரூட் ஃபேஷியல் அப்படின்லாம் செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரஞ்சு பீல் பவுடரை பயன்படுத்திக்கிட்டு பேக் போட்டு பாருங்கள். இயற்கையாகவே ப்ளீச் நல்லா கிடைக்கும். பார்லரில் கூட இதை பயன்படுத்தலாம். இப்போது ஃப்ரூட் ஃபேஷியல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த ஃபேஷியல் பண்ண பின்னாடி இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் பேக் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது இயற்கையாக நாங்களே தயாரிக்கிறோம். அந்த ஆரஞ்சு தோல்களை எல்லாம் எடுத்து இயற்கையாக காய வைத்து தயாரிக்கக்கூடியது. அது வாங்கி பயன்படுத்தியவர்கள் அற்புதமான பலனை தந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேக் தினமுமே போடலாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா தினம் தேவை கிடையாது.
நல்ல எண்ணெய் பசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு 3 நாள் போட்டால், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம். இல்லை எங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்திற்கு 2 நாள் போடலாம். எங்கே எண்ணெய் பசை இருக்கோ அந்த இடத்த பார்த்து நீங்கள் போடலாம். இல்லைங்க எங்களுக்கு பளிச்சுன்னு முகம் இருக்கணும், அதாவது எந்த விதமான ஒரு மாசுவும் படியாமல் பளிச்சுன்னு அந்த டெட் செல்ஸ் எல்லாம் போகணும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கை வாரத்திற்கு ஒரு முறை கொடுங்க. இந்த பேக்கில் டெட் செல்ஸ் எல்லாம் போகும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் கூட போயிடும். அதனால் சொல்கிறேன், இந்த பேக் போட்டு எத்தனை நேரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா காயணுங்க, அப்படியே டைட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கணும், அது வரைக்கும் விட்டுருங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. நீங்கள் பேசி சிரித்து அதை அப்படியே இழுத்துருச்சு நீங்கள் இப்படின்னு சிரிச்சிங்கன்னா அந்த ஷேப்பில் மாறும், சுருக்கம் விழுவும். அதாவது இது தொடர்ந்து அந்த மாதிரி செஞ்சால் தான், ஒரு தடவை செய்கிறதுல அப்படி ஆகாது. எந்த பேக்குமே போட்ட பின்னாடி நம்ம அப்படியே விட்டுறணும். அந்த இயற்கையாக எப்படி டைட் ஆகுதோ, ஃபேன் கீழே கொஞ்சம் ஃபேன் போட்டுக்கோங்க பரவாயில்ல, அதுக்குன்னு ஏதோ செயற்கையாக சீக்கிரத்தில் 5 நிமிஷத்துலேயே நமக்கு அது டைட் ஆகணும் இல்லை காஞ்சி போயிடணும்னு நினச்சிட்டு வேண்டாம், அந்த ட்ரையர்லாம் போட்டு காய வைக்காதீங்க, அதில் பலன் கிடைக்காது. இயற்கையாக ஃபேன் காற்றுலையே காயட்டும். ஏன்னா வெளிக்காற்று இப்போ கிடைக்க மாட்டேங்குது, அதனால் ஃபேன் காற்றுல காயட்டும். அது காயறதுக்கு கிட்டத்தட்ட குறைந்தது நான் சொல்கிறேன் ஒரு 15 நிமிடங்கள் ஆகும், 15 மினிட்ஸ் ஆகும். அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் கட்டாயம் விடுங்க. அது காயுதோ இல்லையோ, குறைஞ்சது 15 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா, அந்த பேக் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ப்ளீச் ஆகிருக்கும், தோல் பளிச்சுன்னு இருக்கும். அப்படி இல்லையா, அவசர அவசரமாக 5 நிமிஷத்தில் எடுத்த பின்னாடி என்ன இது பொருளே நல்லா இல்லை, ப்ராடக்ட் வேஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய அவசரம்தான் காரணம், பொருள் மீது குறை கிடையாது. இதில் அடுத்த கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே எழும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாமா அப்படின்னு. ஆண்கள் பெண்கள் அனைவருமே பயன்படுத்தலாம். அடுத்தது, எத்தனை வயதினர் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கேள்வி வரும். 12 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அனைவருமே பயன்படுத்தலாம். இதில் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால் தைரியமாக பயன்படுத்தலாம். அடுத்த கேள்வி வரும், நாங்கள் வயசாயிருச்சுங்க நாங்கள்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இந்த கேள்வி வரும். அதாவது ஆர்கானிக் எதுவும் கெமிக்கல் இல்லைன்னு சொன்ன பின்னாடியும் கூட கேட்பாங்க, சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறீங்க. அது கேட்கறதுனால நான் தப்பு சொல்லலை, ஏன்னா சேஃப்டிக்காக கேட்குறதுல தவறு கிடையாது இல்லையா, அதனால் கேட்குறீங்க. எந்த சைடு எஃபெக்டும் வராது, பயன்படுத்தி பாருங்கள். நான் 4 தடவை பயன்படுத்திட்டேங்க, இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்திக்கிட்டே வாங்க. 4 தடவை 5 தடவை பயன்படுத்துறதுனால நமக்கு ரிசல்ட் கிடச்சிராது. சில பிரச்சனைகளை நம்ம ரொம்ப காலமாக வளர்த்துக்கிட்டு இருந்திருப்போம். டாக்டர்கிட்டயே போனால் ஒரு பிரச்சனை ரொம்ப முத்தி இருந்துச்சுன்னா அதுக்கு இத்தனை காலம் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது போல தான் சருமத்தில் தேவையில்லை, சருமம் சரி பண்ணணுங்கிறதுக்காக எந்த க்ரீம் கடையில் வந்தாலும் அதை வாங்கி பூசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சுருப்போம். நமக்கு உள்ள இறங்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேற்பூச்சி மட்டும் பார்க்காதீங்க, உள்ளே இருக்கக்கூடிய லேயர்ஸில் எல்லாம் போய் உள்ளே ஊடுருவி போன பின்னாடி தான் அதற்குரிய பலன்கள் சரியாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க, எதற்கும் பலன் கிடைக்கணும்னா. எங்களுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும், நீங்கள் இதுக்கு பதிவு போட்டிருக்கீங்களே அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம். சிலர் என்ன தெரியுமா சொல்கிறீங்க, எங்களுக்கு எல்லாத்துக்கும் பதிவு வேணுங்க, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பதிவு வேணும், என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதனால தான் நான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன். எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதவங்க பயன்படுத்துவாங்க இல்லையா, அதனால தான். இதை பார்க்குறவங்களுக்கு இன்னொரு கேள்வி கூட எழலாம், எங்களுக்கு ஆயில் ஸ்கின் எல்லாம் கிடையாது, காம்பினேஷனாக இருந்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆயில் வழியறதும் கிடையாது, எதுவுமே இல்லை, சாதாரண ஸ்கின் தான், நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். இன்னொன்று, இதே ஆரஞ்சு பீல் பவுடரை ட்ரை ஸ்கின் உள்ளவர்கள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க ஆலோவேரா ஜெல் போடலாம், ரோஸ் வாட்டர் போடலாம், சாதாரண தண்ணி பயன்படுத்தலாம். ஆனால் இதே ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இதே ஆரஞ்சு பீல் பவுடர் நல்லா ப்ளீச் ஆகணும், பளீர்னு இருக்கணும், இம்ப்யூரிட்டிஸ் போகணும் ஸ்கின்னில் இருக்கிறது, ஸ்கின் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, தயிர் சேர்க்கலாம்,
பால் சேர்க்கலாம். பால் அப்படின்னு வரும்போது காய்ச்சி ஆற வைத்த பால் சேர்க்கணும். இல்லாட்டி பால் ஏடு, அதாவது க்ரீம், மில்க் க்ரீம் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா குழைத்து நீங்கள் போட்டு பாருங்கள். வெண்ணெய் கூட சேர்க்கலாம். அன்சால்ட்டடு பட்டர் இருக்கு இல்லையா, அதை கூட சேர்த்து பூசி பாருங்கள். சரியான பளபளப்பு வரும். அப்புறம் ஸ்கின்னே நல்லாயிருக்கும். அதுக்கு நல்ல பளபளப்பு வரணும்னு வெண்ணெய் நிறையா போட்டுறாதீங்க, பிம்பிள்ஸ் வந்துட போகுது. எதுவுமே அளவோடு இருந்தால்தான் சரியாக இருக்கும். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் சுத்தமானது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம viha.online. viha.online இருக்குன்றதுக்காக சொன்னீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு நீங்கள் வீடியோ கொடுங்கன்னு சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. புதிதாக நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்காக தினமுமே நம்ம viha.online பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. viha.online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதை கூகுளில் போயிட்டு www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி viha.online அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அது எங்களுடையது. வேறு எந்த ஆன்லைன்லையாவது விஹா என்கின்ற பெயர் இருந்ததுன்னா அது எங்களுடைய கடை கிடையாது. எங்கள் சம்பந்தப்பட்டது, அதாவது எங்களுடைய தொடர்புடையது கிடையாது. மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹான்றது தான் எங்களுடையது. அதே போல் உங்களுடைய ஊரில் இல்லை உங்கள் நாட்டில் விஹா என்கின்ற கடை இருந்துச்சுன்னா அது எங்களுடையது கிடையாது. என்னுடைய பெயர், என்னுடைய புகைப்படம், என்னுடைய வீடியோவை பயன்படுத்தி அவங்களோடது தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறான செய்தி. நீங்கள் நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் இருக்குது. அங்கே வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. கூகுள் மேப்ஸ்லேயும் அட்ரஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க, விஹா ஷாப்புக்கு வந்துடலாம். வந்து பாருங்கள், நிறைய பொருள்கள் இருக்குது. தினமுமே நிறைய பொருள்கள் அப்லோடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் புதுசாக. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.